ஹாய் வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் தேசு ராஜா பீஸ் பஜார். அப்படின்னா தேசு ராஜா மார்க்கெட்டுக்கு நடுவில் நிற்கிறார். இப்போ நம்ம லெசன் பார்ப்போம். தேசு ராஜா மார்க்கெட்டுக்கு நடுவில் நிற்கிறார். எதுக்காக அப்படின்னா மாதுளப்பழம், அதாவது பாம்கிரனேட் வாங்கிறதுக்காக. அடுத்து என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, இந்த மாதுளப்பழத்தில் எவ்வளோ விதைகள் இருக்குது, இந்த பிளாங்கெட்டில் எவ்வளோ அறைகள் இருக்கோ அவ்வளோ இருக்குது, பிளாங்கெட்ஸில் எவ்வளோ அறைகள் இருக்குன்னு ஷீப், அதாவது செம்மறி ஆடு எதுக்காக சொல்லணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு செம்மறி ஆடோட கூட்டத்தில் எவ்வளோ ஆடுகள் இருக்குது, ஒரு மரத்தில் எவ்வளோ இலைகள் இருக்கோ அவ்வளோ இருக்கும், ஒரு மரத்தில் எவ்வளோ இலைகள் இருக்குது, வாஷர்மேன் வீட்டில் எவ்வளோ கிளாத்ஸ் இருக்கோ அவ்வளோ இருக்கும், எவ்வளோ கிளாத்ஸ் வாஷர்மேன் வீட்டில் இருக்கும், கல்கட்டாவில் எவ்வளோ டாக்ஸ் இருக்கோ அவ்வளோ இருக்கும், ஒரு பாம்கிரனேட்டில் 20,23,000 விதைகள் இருக்கும் அப்படின்னு தேசுராஜா சொல்கிறாரு. அதனால் 4 பழங்கள் எனக்கு தா அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு பியூட்டிஃபுல்லான லெசன், தேசுராஜா பீஸ் பஜார். இதில் கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா, நம்ம ஆன்சர் பண்ணாத அளவுக்கு தான் இருக்கும். அதனால் அதோட ஆன்சரும் பார்த்திங்கன்னா முரண்பாடாகவே இருக்கும். நம்ம என்ன பார்த்தோம்னா, தேசுராஜா ஒரு மார்க்கெட்டுக்கு நடுவில் நிற்கிறாரு. அவர் மாதுளப்பழம், அதாவது பாம்கிரனேட் வாங்கிறதுக்காக நிற்கிறாரு. அப்போ மாதுளப்பழத்தில் எவ்வளோ விதைகள் அப்படின்றதுக்கு யாருக்குமே பதில் தெரியாது. அதனால் அதுக்கு முரண்பாடாக ஆன்சர் பார்த்திங்கன்னா பிளாங்கெட்ஸில் எவ்வளோ அறைகள் இருக்கோ அவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஷின், ஒரு செம்மறி ஆடோட கூட்டத்தில் எவ்வளோ ஆடு இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு மரத்தில் எவ்வளோ இலைகள் இருக்கோ அவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மரத்தில் எவ்வளோ இலைகள் இருக்குது அப்படின்னா வாஷர்மேன் வீட்டில் எவ்வளோ கிளாத்ஸ் இருக்கோ அதே மாதிரி அப்படின்றாங்க. அடுத்து வாஷர்மேன் வீட்டில் எவ்வளோ கிளாத்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த கல்கட்டா சிட்டியில் எவ்வளோ டாக்ஸ் இருக்கோ அவ்வளோ இருக்கும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷின்ஸும் பார்த்திங்கன்னா முரண்பாடாக தான் இருந்தது. இந்த லெசனை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.